ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செபினா என்ன, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை வந்து சார் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ தொடர்ந்து வந்து அப்படியே நிறைய விஷயங்கள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து செபிக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு ஸ்டெப்பு வரும். செபி அப்படின்ன உடனே வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த IPO, FPO அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே சார். ஆமாம். ஸோ இப்போ இந்த IPO அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறத பற்றி என்னங்கிறத உங்களுடைய ஸ்டைலில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிஸ்னஸ்க்கு பணம் நிறைய தேவைப்படுது. இதை நான் ஒரு 3-4 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. எனக்கு வந்து இன்னும் ஒரு 500 கோடி ரூபா தேவைப்படுது. ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ பேங்க் மட்டும் எனக்கு ஒரே ஒரு சோர்ஸ் கிடையாது. ஸோ இந்த இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு எய்ம் வருது. ஓகே. ஸோ அதனால வந்து ஐ எம் அப்ரோச்சிங் சம் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அதுக்கு சொல்லுவாங்க மர்ச்சன்ட் பேங்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும் என்னுடைய ப்ராஸ்பெக்டஸ். நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன இருக்குது, எனக்கு தீஸ் ஆர் த குட் திங்ஸ் இருக்குது. நான் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அப்புறம் what are the threats அப்படிங்கிறத இந்த கம்பெனியோட தி என்டையர் இன்ஃபர்மேஷனும் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இட்ஸ் கால் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ட்டு அதை அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு கோ பிட்வீன் மாதிரி இருப்பார். எனக்கும் செபிக்கும் நடுவில் ஒரு கோ பிட்வீன் மாதிரி இருப்பார். அவர் போய் செபியில் அதை கொடுத்துருவார். ஓகே. இதுக்கு தான் தே கால் இட் அஸ் அ ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்குவாங்க. ஓகே. செபி வந்து தே வில் டேக் தட் டைம். நார்மலி அபவுட் 30 days to 60 daysக்குள்ளே அதை கிளியர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதில் தான் நான் கொடுத்துருப்பேன். எனக்கு எவ்வளோ பணம் ரைஸ் பண்ணணும், என்னோடய ஃபேஸ் வேல்யூ என்ன, என்னோட ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ நான் ரைஸ் பண்ண போகிறேன் ஒரு ஷேருக்கு, அப்புறமேல வந்து எவ்வளோ வாட் இஸ் த டோட்டல் பணம் எனக்கு தேவைப்படுது, அந்த பணத்தை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், இதர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கா இல்லைனா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கா, அதெல்லாம் வந்து செபி வந்து அதை ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு தென் தே வில் கிவ் தர் ஒப்பீனியன் ஆர் தே வில் கிளியர் இட். இந்த ப்ராஸ்பெக்டஸில் நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அலோன் இருக்காது, அவங்களுக்கு வந்து அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கொடுப்பாங்க. சரி, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா கம்பெனி என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரெசண்ட்டு, அவங்களுடைய ஃப்யூச்சரில் கூட என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். அண்டு ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்ன லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்குது, என்னென்ன கேசஸ் அவங்க மேலே என்ன ஃபைல் ஆகிருக்கு, என்னென்ன கேசஸ் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். நார்மலி இது வலுமினஸ் டாக்குமெண்ட். இது வந்து ஒரு இட் வில் கிவ் an indication about the company. அவ்வளோதான். நம்ம வந்து நிறைய ப்ராஸ்பெக்டஸ் இது மாதிரி படிக்க உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஒரு ஷேர் ஹோல்டரு டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்பெனி அண்ட் மேக் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் த ப்ராஸ்பெக்டஸ். ஓகே. ஸோ இனிஷியலாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பல காரணங்களுக்காக வந்து IPO வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் நிறைய கம்பெனி நம்ம பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய இதில் பார்த்தோம்னா கடனில் இருக்க கம்பெனி வந்து IPO இஷ்யூ பண்ணுறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேடிஎம் சொல்லலாம். பேடிஎம்ல யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய கடன் மட்டும் இல்லை, கடன் இல்லை, அவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி அதான் லாஸ் மேக்கிங் கம்பெனி ப்ளஸ் வந்து டெட் இருக்கக்கூடிய கம்பெனி கூட IPO பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எப்படி செபி அப்ரூவ் பண்ணுறாங்க, அது என்ன ரூல்ஸ்? அதாவது பேசிக்கலி இப்போ வந்து நியூ ஏஜ் கம்பெனி, டிஜிட்டல் ஏஜ். ஓகே. டிஜிட்டல் ஏஜுக்கு வந்துட்டோம். வேறு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை சக்சீட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக கொண்டாடுறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதனால என்ன பண்ணாங்க, தே ஹவ் அமெண்டட், தே ஹவ் பர்மிட்டட் இந்த மாதிரி ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க வந்து தே கேன் கம் வித் அ பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து லைக் ஜொமேட்டோ மாதிரி வேறு ஃபவுண்டட் லாங் பேக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல வெரி குட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே. அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஜொமேட்டோ, அப்புறம் நைகா, தென் பேடிஎம், அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஈவன் ப்ராஃபிட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு இருக்க ரூல் படி ஈவன்
லாஸ் மேக்கிங் கம்பெனி வித் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் க்ரோத் இருந்துச்சுலாம் பர்மிட் பண்ணலான்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் அமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் த நியூ ஏஜ் கம்பெனிஸ் லைக் ஈவன் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க முதல்ல வந்தப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் அதெல்லாம். ஓகே. ஸோ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் லாஸில் தான் இருந்தாங்க. அப்புறமேல வந்து ஃபினாமினல் க்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தா ஃபேஸ்புக் வந்து நம்பர் 2 and நம்பர் 3 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஏஜ் டிஜிட்டல் ஏஜ் கம்பெனிஸ்க்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஒரு 10 இயர்ஸ், சம்டைம்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும் ஃபார் கம்மிங் இன் டு த ப்ராஃபிட் ஜோனுக்கு வர்றதுக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் நம்ம செபியும் அதுக்கு தகுந்தாப்பில் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ரூல்ஸ் ஆஃப் லிஸ்டிங்கில். ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு விஷயம் எஃபிஓ அப்படிங்கிறது. இந்த எஃபிஓனா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மறக்காமல் காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.